கடிதத்தின் அடிப்படை அம்சங்கள் 9 அடிப்படை அம்சங்கள். கடிதங்கள் வந்து பெரும்பாலும் 2 வகையாக இருக்குது. ஒன்று உறவுமுறை கடிதம், இன்னொன்று உத்தியோகபூர்வ கடிதம். உறவுமுறை கடிதம் எழுதுவதில் அனுபவம் மூலம் அனைவருக்கும் கைவந்த கலை. ஆனால் பல வகைகளை கொண்ட உத்தியோகபூர்வ கடிதம் வந்து எல்லாவற்றுக்கும் பொதுவான 9 அம்சங்களை அடிப்படையாக உறுப்புகளாக கொண்டது. இந்த கடித அமைப்பு வந்து தட்டச்சு பயின்ற ஒவ்வொருவரிடம் விபரமாக அறியலாம். ஸோ நவாம்சம் என்னென்ன இருக்குன்னா, ஃபஸ்ட்டு அட்ரஸ். வலது மேலே கார்னரில் அட்ரஸ் நம்ம கொடுக்கணும், முகவரி. அதுக்கு கீழே வந்து தேதி இடணும். இது 2வது. முதல் வந்து வலது மூலையில் மேலே கார்னரில், ரைட் சைடு மேலே கார்னரில் வந்து மேல் மூலை பக்கமாக முகவரி கொடுக்கணும். 2வது தேதி கொடுக்கணும். அடுத்தது இடதுபுறமாக யாரை நம்ம சொல்கிறோமோ, இயக்குனர், தலைமை ஆசிரியர், அந்த மாதிரி யாருக்கு நம்ம சில கடிதத்தை கொடுக்குறோமோ அவங்களோட முகவரியை கொடுக்கணும். கணம் அப்படின்னு போட்டுட்டு யாருக்கு நம்ம முன்மொழிகிறோமோ, யாருக்கு கொடுக்குறோமோ அவங்க 3வதாக கொடுக்கணும். யாருக்கு சொல்ல வரோமோ அது 3வது. 4வது வந்து வழிமொழிகிறது, ஐயா அப்படின்னு சொல்லி மரியாதை நிமித்தமாக நம்ம கொடுக்கறது 4. ரைட்டா? 5வது வந்து பொருள், என்ன காரணத்துக்காக, காரணத்தை ஒரே வரியில் கொடுக்கறது 5வது. 6வது வந்து பாடி ஆஃப் த லெட்டர்னு சொல்லுவாங்க. விபர கடிதம், விபரமாக அந்த என்ன விஷயம் நடக்குதுங்கிறத விபரமாக சொல்கிறது. 7வது வந்து வணக்கம் சொல்கிறது. அந்த கடிதத்தோட முக்கியமான பகுதி, முக்கிய கருப்பகுதி முடிஞ்ச உடனே வணக்கம் அப்படின்னு சொல்கிறது 7வது. 8வது வந்து நம்மளோட பணிவை தெரிவிச்சுக்கிறது. இப்படிக்கு தங்கள் உண்மையுள்ள பணிவான அப்படின்னு நம்மளோட பணிவை தெரிவிச்சுக்கிறது கட்டாயம். இது 8வது. 9வது பகுதி வந்து நம்மளோட பெயரும் கையெழுத்தும் இட வேண்டியது. ஸோ முதல் வந்து முகவரி, 2வது தேதி, 3வது யாருக்கு வழங்கப்படுகிறோமோ, அது யாருக்கு கொடுக்குறோமோ அவங்களுடைய பெயர், அவங்களோட பதவியை குறிப்பிடுறது. பெயரை கொடுக்கறது எங்கேயுமே நம்ம யாருக்கு வழங்குறோமோ அவங்களோட பெயர் வந்து எங்கேயுமே கட்டாயமாக நம்ம கொடுக்கக்கூடாது. அவரோட பதவியின் பெயர் தான் நம்ம கொடுக்கணும். கரெக்டுங்களா? ஸோ அவங்களோட தனிப்பட்ட பெயர் எதுவானாக இருக்கலாம். ஆனால் அந்த இடத்த தான் நம்ம, அந்த இடத்துல இருக்கக்கூடிய நபர் தான் நம்மளுக்கு முக்கியம். அப்படின்னாலும் அந்த இடத்துக்கு தான் இயக்குனர், தலைமை ஆசிரியர் அப்படின்னு அந்த இடத்த தான் நம்ம மென்ஷன் பண்ணுமே ஒழிஞ்சு தனிப்பட்ட பெயர் கட்டாயமாக கொடுக்கவே கூடாது. தனிப்பட்ட கடிதம் கூடாது. அடுத்தது முக்கியமாக மதிப்புக்குரிய ஐயா, ஐயா அப்படின்னு கொடுக்கணும். அது 4வது படி. 5வது பொருள் வந்து உணர்த்தணும். 6வது வந்து மையக்கரு விபரமாக நம்ம கொடுக்கணும். 5வது பார்ட் வந்து சுருக்கமாக என்ன விஷயம்னு சொல்கிறோம் ஒரே வார்த்தையில். 6வது வந்து விபரமாக எழுதுறது. 7வது வந்து நன்றி சொல்கிறது, வணக்கம் சொல்கிறது. 8வது வந்து நம்மளோட பணிவை தெரிவிச்சுக்கிறது, தங்கள் உண்மையுள்ள அந்த மாதிரி. 9வது வந்து நம்மளோட பெயர் சொல்லிடுறது. இவ்வளோ தான் 9 நவாம்சம் சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ.